2026 வந்து இந்த இயராக ஒரு 4 ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருந்தேன். அதில் ஒன்று ரீடிங். இது வந்து எல்லா வருஷமும் நான் எடுக்கிறது தான். அஸ் யூஷுவல் சேம் கதை நான் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா, நம்ம ரெசல்யூஷன் எடுப்போம், அப்புறம் கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணுவோம், அப்புறம் ஸ்டாப் பண்ணிடுவோம். சேம் ஸ்டோரி தான் இதில். பட் நான் ஸ்டாப் பண்ணல. பட் நான் எவ்வளோ பேஜஸ் ரீட் பண்ணியிருக்கேன்னா, இது ஒரு ஜான்வரி ரீடாக தான் நான் எடுத்திருந்தேன். ஜஸ்ட் 43 பேஜஸ் ரீட் பண்ணியிருக்கேன். இப்போது மே வந்துடுச்சுல, 5th மந்த் முடிய போகுது. 43 பேஜஸ் மட்டும்தான். பட் அப்பப்போ அதை விசிட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஐ டிடன்ட் ட்ராப் இட் எட். அதனால ஓகே. பட் இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட், அதை ஃபினிஷ் பண்ணிட்டேன். சில்ட்ரன்ஸ் புக் எழுதணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் 2023 இது ஒரு எய்மாகவே இருந்தது. ஸோ அதை ஃபஸ்ட்டு புக் த கார்டன் ஆஃப் லவ், சித்திமா ஸ்டோரிஸ் அப்படிங்கிற சில்ட்ரன்ஸ் புக் சீரீஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதை ரெடி பண்ணி கையில் ஹோல்ட் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் ஹாப்பி. ஸோ செக்லிஸ்ட்டில் ஒரு ரெசல்யூஷன் டிக். இட்ஸ் லைக் 2 in 1. ஒரு சைடு ஸ்டோரி. இட்ஸ் ரைமிங் புக், ஆக்சுவலி ரைமிங் பிக்சர் புக். 2 to 7 years வரைக்கும் இல்லை யாருனாலும் பண்ணலாம். ஏன்னா பிகாஸ் பெயிண்டிங், யூ கேன் பெயிண்ட். கலரிங் புக். ஸோ அண்ட் தேர்டு வந்து இந்த யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. இது ஒரு 2017, 18 அந்த மாதிரி 18 நினைக்கிறேன். ஸோ அப்போவே இந்த எல்லா இயரும் யோசிப்பேன், ஸ்டார்ட் பண்ணலாமா வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது போல். அப்புறம் அப்படி நாட் பிகாஸ் ஒரு ஆடியன்ஸ் க்ரியேட் பண்ண அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு க்யூரியாசிட்டி, யூடியூபர்ஸ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அண்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுவும். பட் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. பட் கன்யாதி நாவலிஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து என்னோடய ரைட்டிங் ப்ராசஸ்ஸாக கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணும்போது அப்டேட் பண்ணி போவோம். நம்ம டே டு டே ரைட்டிங் ப்ராசஸ்ஸை இதில் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது போல். பட் பீயிங் எ மாம் 1 year oldக்கு முடியவே மாட்டேங்குது. பட் ட்ரை. இந்த புக் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். பிகாஸ் சித்திமா அப்படிங்கிறது வந்து நான் ஒரு ஐ எம் ப்ரவுட் சித்திமா ஆல்வேஸ். அது டைட்டில் அதனால் சூஸ் பண்ணேன். இது எழுதுனது வந்து பேபி நாப்ஸ்க்கு இடையில் கொஞ்சம் அப்படி லேட் நைட்ஸ் ஒரு பெரிய மெமரிஸ் ஹோல்ட் பண்ணுது இந்த புக். அண்ட் த கேரக்டர்ஸ் ஆர் லிட்டில் பிட் பர்சனலைஸ்ட் திங். அதான் கொஞ்சம் யோசிச்சிருக்கேன். யூஎஸில் பப்ளிஷ் பண்ணிட்டேன் இன் அமேசான். இந்தியாவில் கூடிய சீக்கிரத்தில் பண்ணுவேன். அண்ட் கம்மிங் டு திஸ் புக், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யூ ஆர் இன்வைட்டட், அமந்தா ஜெயட்டிசா. காவியோட எக்ஸை வந்து ஸ்பென்சர் அண்ட் எக்ஸ் ஃப்ரெண்ட் வந்து அமையான்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க கொஞ்சம் காண்டாக்ட்லே இல்லை. பட் திடீர்னு காவிக்கு தெரிய வருது அமாயா அண்ட் ஸ்பென்சர், அதாவது அவங்க எக்ஸ் ஃப்ரெண்ட் அண்ட் எக்ஸ் லவ்வர் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்விடேஷன் வரைக்கும் வருது. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் தேர், ஒரு விமன் எப்படி எமோஷன், எப்படி வைத்தறிச்சல் எல்லாம் இருக்கும், அந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் ஸ்லோவாக அழகாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ ஐம் ரீடிங் இட். இந்த புக்கை வைக்கிறதா பிளான் இல்லை, முடிக்கிறதா பிளான். எவ்வளோ பேஜஸ்னா 376 பேஜஸ். லெட்ஸ் சி. இதை நான் அப்டேட் பண்ண போகிறேன் அப்பப்போ எவ்வளோ பேஜஸ் ரீட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ ஜான்வரி ரீட் எந்த மந்தில் முடிக்கிறேன்னு பார்க்கலாம்.